அளிக்க வேண்டும். உண்மைதான் சாமி. அந்த எல்லப்பிரிவு சீமையில் இருக்கக்கூடிய சரி தங்கை சொன்னவர்களும் அந்த புள்ளி அடையாளத்தோடு இருக்கும் கிளியரசு எந்த வானிலை அடைந்திருக்கிறது, அந்த கிளியரசு எந்த நேரத்திலே வந்து அடைகிறது என்பதை நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமாக போய் என்ன கண்டறிஞ்சு வா. அப்படியே உத்தரவுகள் மகாராஜா. இதோ வருகிறேன் என்று சொல்லி வேறவாக சாம்பகந்தானே அவன் தோட்டி தடி கையில் எடுத்து எங்க துறை மகன் வராரே நேர வேலையிலே அந்த வேறவாக தானே அந்த ஊடாரத்தை விட்டு புறப்பட்டு அந்த வீரவாக சாம்புக கூடலத்தை விட்டல்லவோ ஜோடி ஜோடி வராரே வீரவாகி அப்படி வனமனாந்தரத்திலே இந்த கிளியரசு எங்க இருக்கிறது அப்படி இது தேடிக்கொண்டு வந்தார். வருகின்ற போது இந்த கிளியரசு தானே இரண்டு கிளியரசுமோ அந்த ஆடாகுளத்திலே ஆடாகுளத்திலே மேய்ந்து கொண்டிருந்த கிளியரசு இந்த சாம்புகளை கண்ணல கண்டது வாரத. ஆமா அதே புதுசா வார அப்படி என்ன இந்த கிளியரசு நடந்தானே சாமியார தட்டி சாமிய மேற்பரந்தி மேற்பரந்தி எங்க என்று வேகமாக அப்படி வந்த கிளியரசுதானே தாராகுளத்திலே மேய்ந்து விட்டு அப்படி வரக்கூடிய இளைஞரசு காற்றில வந்து இறங்கி வந்தே தின்னு தம்பி
வந்த கிளியரசுதான் சரி. கைச்சோட்ட ஆலாமரம் கமுக 10,000 விரல் சோட்ட ஆலாமரம் விழுது 10,000 10,000 அந்த ஆலமரத்திலே வந்ததான் அடடா அந்த ஆண்கிளியும் பெண்கிளியும் அந்த வீசுவாங்கிற வந்து இறங்கி அமருதான் நேரம் அந்த கிளியரசே அந்த வீசு வாதில வந்து இறங்குது அந்த வாதில இறங்கி ஆண்களையும் பெண்களையும் 2 கிளிகளையும் சரி நயன பாஷையிலே பேசுகிறது கிளியரசு நேரத்துலதான் அந்த மாலம்மா தங்குதங்க மாலமசங்கர நேரம் சரி இந்த கிளியரசு வந்த 2ம் அணைஞ்சது அப்படி அணைஞ்ச நேரத்துல ஆமா வீரபாதிஷான் பின்தொடர்ந்தேதான கிளியரசை தேடி வந்து கொண்டிருந்தவன் ஆமா ஆலமரத்துல போய் அணையுது இந்த மரத்துல எத்தனை தொங்குதுன்னு பாரு. நிறைய தொங்குது, விழுது விழுது. அதிலே இந்த கிளியரசி எந்த வாதில் போய் அணைஞ்சிருக்குமோ கிட்ட போய் பார்க்க அப்படிங்கிறதான் சரி அலங்காம வந்து நனைஞ்சு நின்று பார்த்தா வீரபாகன் அப்படி பார்க்கிற போது சரி இந்த கிளியரசர் அந்த வீசவாதிலே அணைஞ்சிருக்கக்கூடிய கிளியரசு ஆனது சிறிது நேரம் தான் அந்த ஆண்கிளியுடைய மேல தலைய வச்சு சரி இந்த பெண்கிளி அப்படியே தூங்கிட்டு இருக்குது இந்த பெண்கிளி என்ன பண்ணது இந்த ஆண்கிளி மேல அப்படி தலைய வச்சு 2 ஒண்ணுக்கு ஒண்ணு உணஞ்சு தூங்கிட்டு இருக்குது அடடா ஆமா அப்படி அந்த இளையரசன் தூங்குகிற போது அந்த இளையரசுக்கு தாமரை கவர்ச்சி வாங்கின வரத்திலே பிறந்த கிளியரசர் உண்மைதான் அதனால தங்கால் எப்படி உத்தம வத்தினி ஒரு சொல்லு வாசகம் பின்னே வரும் காரணங்களை முன்னமே சொப்பனங்கிட்ட சொல்றாளோ உண்மைதான் அது போல அந்த மரத்திலே பிறந்ததனால அந்த இளையரசானதுக்கு தானே பெண்கிளியானது அந்த நேரத்தில் பார்க்கிற போது மேல இருந்து
அந்த மென்கிளிதானே ஐயோ எனக்கு ஒரு துள்ளி மேலே விழுந்து அடாடா. மன்னா நான் நினைக்கிற துய்யோவே நான் கண்டேன்னு துய்யோவே நான் கண்டேன்னு சாமி அப்படின்னு அந்த வெண்கிளியானது நானாவே தொங்கண்டேன்னு ஆவே தொங்கண்டேன்னு ஆவே சங்கண்டேன்னு வெண்கிளியானது அந்தாவே சங்கண்டேன்னு ஐயோ சாமி எனக்கு ஒரு ஆவே இந்த கலியர தாரிது உடம்புரங்கை வர்பக்காரிலே என்று சொல்லி பெண்களே அரசு அழுது உடம்புகிறாது அழுது உடம்புகிறாதே பெண்களே அரசு என்ன கண்ட எனத்துக்கு இந்நேரத்துக்கு அழுதுகிட்டு இருக்கிற இந்நேரத்துக்கு எந்திரி தூக்கத்து வெளியில உழவு மலைக்கு அழுகுறீங்க எதுக்குமா அழுகுற என்னமோ தெரியல இன்றைய தினத்தில் எனக்கு ஏன்னா பொல்லாத கனவுகளும் ஆகாத சொப்பனங்களும் ஆகுது சொப்பனம் இல்லையா மத்தியானம் எங்க போனோம் மத்தியானம் காட்டுக்கு போனோம் ஆண்டவனாச்சி கோயிலுக்கு காட்டுக்கு போனோம் கடலைக்காரிங்க தானே இந்த காய கிடைக்கிறதான் கிடைக்கிறது கடலக்காய் தின்னா தலைவலிச்சு இருக்கு அதனால உனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லித்தானே அந்த ஆங்கிலியானது வெண்ணே யோனிக்கு ஒரு கனவு எனக்கு என்ன தெரியல உனக்கு தான் நிறைய கனவு வருது நீதே சொப்பன கண்டன் சொப்பனம் கண்டன் சொப்பனம் கண்டன் என்ன பொம்பளை கிட்ட வந்து கனவாக என்ன என்பது ஆம்பளை கிட்ட கனவான என்ன ஆம்பளைக்கு தெரிஞ்சு என்ன உங்களுக்கு தெரியாதா தெரியல உனக்கு மட்டும் கனவு அன்னாடு வருது என்னன்னு தெரியல கண்டவக்கமெல்லாம் போய் அதுக்கு சொல்லுங்க என்ன நாங்களா கண்ட பக்கம் போயிட்டு ஒரு கனவு கண்டுபின்னு தெரியும் அப்பதே உங்களுக்கு கனவு ஆகலைன்னு கேட்க கனவு இல்லை நம்ம மேஞ்சிட்டு தண்ணி குடிச்சு தம்பி சொன்ன காலத்துல தண்ணி குடிச்சிட்டு வந்தா தூக்க அருமையா வருது இன்னைக்கு தண்ணி வருதா பார்த்தீர்களா எனக்குத்தானே ஆகாத கனவுகளும் பொல்லாத சொப்பனங்களும் ஆகுது என்றார் சரி நான் தானே இது நாள் இதுவரையும் நான் ஒரு வத்தனையாக இருந்தபடியினாலே மன்னா இந்த பட்டினி
சாமி கண்டேனா ஐயோ மன்னா உடனே சம்மாடி திருப்படுத்திடுமே கோப்படுத்திடுமே சாமி நான் தான் இதை பத்தி நம்மளுக்கு ஒரு பழுதோறுனா போகாது பழுதோறுனா போகாது பழுதோறு நாள் போகாது பழுதோறு நாள் போகாது ஐயோ நான் இந்த குத்தவி ஓ மன்னா நமக்கு ஊசி மோன தயாரி ஊசி மோன தயாரி ஊசி மோனே சாயாது ஊசி மோனே சாயாது அம்மா பெண்கள் அரசே பின்னே வருவதும் முன்னே கனவு என்று சொல்லக்கூடியவன் நீ கண்ட கனவுகள் பழிக்குதாம் இருக்காது ஏதோ செய்திய பெண்ணே நீ கண்ட கனவுகளும் பார்த்ததோரு சொப்பனத்துக்கும் பெண்ணே ஐயோ பெண்ணே நம்ம அலும்பில்லா நாட்டுக்கு அலும்பு வந்து அலும்பு வந்து நேரும் அம்மாவும் நேரும் அம்மாவும் நீ கண்ட கனவிலே அண்ணும் நாளுக்கு அலும்பு வந்து நேரும் பெண்ணே அலும்பு வந்து நேரும் பெண்ணே சாமி நாம தானே ஒப்பாரி கொட்டி ஒரு கரத்திலே உண்டான தப்பாமல் தலையறுக்கும் தலையநல்லூர் சீமையிலே சரி 1000 மேனாட்டு அரசர்களுக்கு உடன் பிறந்த தங்கை வீரதங்காவத்தனியுடைய ஆதரவு வெற்றலவா நாம் இங்கே இருக்கிறோம். உண்மைதான். நம்மளோட 1000 பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆனா எனக்கு இப்படி இருக்கான வாட்டுக்கிறேன் சாமி. இந்த நாள் வரை நான் அச்சம் இல்லை இருந்தேன் இந்த மேனாட்டு சீமையிலே சாமி. இப்ப கண்ட கனவை பார்க்கிற போது அச்சம் வந்து போலை நான் அருங்கிலேயே கண்டேன். என்ன பண்றது, வராத மழையும் பேயும் காத்து வந்துட்டு கூடவா போகுது, ஏதோ ஆபத்து வரும்னு கண்டமுங்கிற. எனக்கு நான் நினைத்து கண்டு எனக்கு சொப்பனம் பண்ண ஒண்ணும் வரல. அம்மா வீரதங்கு
பைய வாங்கி போய் கொத்துக்கார கொண்டாந்துட்டாங்கல்ல. ஆனால் மன்னா நான் இப்படி கண்ட கனவு பார்க்கிற போது நம்மளுக்கு ஆபத்து வரும் போல கனவு கண்டு இருக்கிறனே அப்படி இன்னைக்கு முத்து போல் தண்ணீர் பெண்களை முகத்தோட தோற விட்டு முகத்தோட தோற விட்டு முகத்தோட சோற விட்டு முகத்தோட சோற விட்டு ஐயோ எனக்கு இது பாமல் தண்ணீர் பெண்களையோ அங்கே பாலாவாளானே தோற விட்டு பாலாவாளானே தோற விட்டு வளவளனு ஜோர விட்டு வளவளனு ஜோர விட்டு மன்னவரிடத்திலே அழுது புலம்புகிறது. அந்த நேரத்தில் அவர் ஆறுதல் சொல்றார். அம்மா பெண்களியார், அம்மா பெண்களியரசே அழுக வேண்டாம். நாம தானே நான் இன்னைக்கு ஆகாத கனவு அறிஞரை கண்டு வல்லாத கனவும் பொறுத்தோனி கண்டுதானே விடிய விடிய தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் நீ எந்த கனவுகளும் பார்த்ததோரு சொப்பனம் நம்மளுக்கு ஒரு அன்பா படிச்சு விட்டா என்ன பண்ணுவது? ஐயோ சாமி, உங்களுக்கு என்ன சொல்றீங்க? சாதாரணமா ஏற்படுத்த தொட்டு பாருங்களேன். பருப்புக்கு நெய்யி வணக்கம் வணக்கம் அடிக்கிறது. என்ன வர போகுதோ ஏது வர போகுதோன்னு எனக்கு ஒரே ரசனம் இருந்தா இருக்குது. கொஞ்ச நேரம் வெடிட்டு அடி பெண்ணே, நம்ம போய் கடலக்காட்டுல மேய்ஞ்சதுனால பித்தமா இருக்கு. இடம் விட்டு இடம் தாவுட்டு தாவமானது மாறி படுத்திருப்போம். நீ இந்த போட்டி வந்து கொஞ்சம் இடத்தை மாத்தி படுத்து பார்க்கலாம் பெண்ணே. நீ இங்க வந்து நான் அங்க போய்க்கிறேன். இதுக்காக நீ ஏன் அழகிற? தூக்கம் நல்லா வரும்பாரு. அப்படிங்களா? போன வராதுல்ல, ஊடு வராது. போ ஊடு விட்டு கோடு வாங்கிட்டு பூனை மரத்தமா நடந்துட்டு வருது. வந்துருமுங்க, வராது. போ முள்ளெல்லாம் இருந்தா வந்துருமுங்க. கையால முள்ளு இருக்குது. அதனால நம்மளுக்கே கட்டுக்காவல் இருக்கிறவங்க ஆலமரத்தை நான் வணங்கிருக்கக்கூடிய ஆலமரத்தை அருகாமையிலே நம்ம வீரங்கா வச்சிருக்கக்கூடிய நம்மளுக்கு கட்டுக்காக வச்சு வராசு இருக்கிற போது என்ன அவனுக்கு கருணாக குட்டியம்மா கருணாகன் குட்டி அது
தவறி படம் எடுத்து வருமே, என்னாகன் குட்டி சீறி பாய்ந்து வருமே, அப்படி இருக்கிறவோ அதை மீறி என்ன வந்தது? அப்படியே மீறி வந்தாலும் கூட நம்ம வனத்தை பார்க்கிற போதும் சட்டவாள் வேங்கன், இடவாள் வேங்கன், முட்டிவாள் வேங்கன் சொல்லக்கூடிய அகவதரி வேங்கன் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி நம்மளுக்கு என்ன வந்தது? வேணே கப்புன்னு படுத்து தூங்கு அப்படின்னு அந்த வீசு வாதலை இடம் மாறிப்படுத்த வேண்டும். ஆண்களி இருந்த இடத்துல பெண்களையும் கடப்பசல இருக்கு. அப்படின்னு பெண்களி இருந்த ஆண்களையும் இப்படி மாறிப்படுத்தத்தான நேரத்துல செய்கிற போது அந்த பெண்களையும் ஆனதுக்கு ஆபத்து வருகிறது. அறிகுறியா சரி அப்படியே கண்ணகந்து வந்தது. அப்படி கண்ணகந்து வந்தது. சரி இந்த கண்ணகந்து